அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவில் பண்ண போகிறோம். இது கோதுமையும் வாழைப்பழமும் சேர்த்து நம்ம பண்ணுற ஒரு டிஷ்ஷு. இது வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். 3 இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட அதில் வாழைப்பழமும் ஏலக்காவும் போடலாம். நான் எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்ச கோதுமை மாவு தான். கோதுமை மாவை எப்படி அரைக்கணுன்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சோடா எடுத்திருக்கேன். அப்போ சோடா பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெலாம் விட தேவையில்ல. நம்ம அந்த சர்க்கரை வாழைப்பழத்துலேயே நல்லா இந்த மாதிரி நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெயை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்ச நேரம் ஹையில் வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இப்போ இந்த அளவுக்கு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கைகளால் போண்டா பதத்துக்கு எடுத்து கொஞ்சம் லேசாக உருட்டி நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்படியே ஒவ்வொன்றா நம்ம ஆயில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற சைஸில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மேலே இருக்கிற அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லேசாக திருப்பி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி இருக்கிற மீதமுள்ள மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பழம் கோதுமைலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.